பாஷா அப்படின்ற ஒரு தீவிரவாதி. அவருடைய மறைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊர்வலமெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. பல பேர் வந்து அப்பானெல்லாம் சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு ஆகி போச்சு. ரொம்ப லைட்டா எடுத்துக்கினாங்களா தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் லைக் தட் இதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 58 பேரை கொன்று குவித்த ஒரு அரக்கன். இந்த 58 பேர்ல வெறும் இந்துக்கள் தான் இருந்தாங்களா? இஸ்லாமியர்கள் இல்லையா? இறந்தவர்களுக்கு வராதவர்கள் கொன்றவனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னன்னு நம்ம பார்க்கணும். தேசியத்தை விடுங்க, அவங்க சராசரி அடிப்படையில் இதை பார்த்து 4 பேர் நினைப்பாங்க, ஐயோ இப்ப வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கோயம்புத்தூர்ல இருக்குதுன்ற பயம் வருமா வராதா? யார் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வர வேண்டிய வருமானமும் வர வேண்டிய வாய்ப்பும் வந்தால் போதும் என்று நினைத்த ஒரு நபரை இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா இது தேசத்திற்கு ஆபத்தானது. இயக்கம் உருவாக்குவதன் நோக்கமே இதுதான். குண்டு வைக்கிறது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். தேசிய ரீதியான கருத்துக்களை வந்து நம்ம தொடர்ந்து முன்வைத்திருக்கோம். நம்ம வந்து அரசியல் ஆகட்டும், விளையாட்டு ஆகட்டும், சாதாரண சமூக நிகழ்வுகள் ஆகட்டும், பல விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாலும் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். பட் தமிழக அரசியலில், தமிழக மக்கள் மத்தியில் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான முக்கியத்துவம் சாதாரணமா ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு விஷயம், குறைஞ்சு வருது அப்படின்றது ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டார்களா தேசியத்தை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இந்த இன்டர்வியூ நிச்சயமா ஒரு முக்கியமான இன்டர்வியூ. ஏன்னா நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழகத்தில் குறைந்து வரும் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற கொள்கையோடு தன்னுடைய புதிய கட்சியை தொடங்கி அதை தமிழகம் எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ற முனைப்பில் இருக்கும் இளம் அரசியல்வாதி, தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம்ங்க, நன்றி சார். ஆக்சுவலா நம்ம ஓப்பனிங்லேயே நம்ம சொன்னதுதான், இந்த தேசியம் அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி தான் இங்க இருக்க போது. தமிழகத்தில் தேசியத்தின் நிலைமை என்ன அப்படின்றதுதான் நான் முதல் கொஸ்டினா வைக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பாஷா அப்படின்ற ஒரு தீவிரவாதின்னு சொல்லணும். ஏன்னா பொறுப்பேற்றுக் கொண்ட அல்உம்மா இயக்கத்துடைய நிறுவனராக இருந்தார் அவரு. அவருடைய மறைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊர்வலமெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. பல பேர் வந்து அப்பானெல்லாம் சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு ஆகி போச்சு. ஸோ ரொம்ப லைட்டா எடுத்துக்கினாங்களா தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் லைக் தட் இதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவதுங்க, தேசியத்தை கடந்து நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்ட தீவிரவாதி. குற்றம் சாட்டப்பட்ட நபர் இல்ல, குற்றம் நிரூபிக்கப்பட்ட தீவிரவாதி. 58 பேரை கொன்று குவித்த ஒரு அரக்கன். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த 58 பேர்ல ஆமா, இந்த 58 பேர்ல வெறும் இந்துக்கள் தான் இருந்தாங்களா? இஸ்லாமியர்கள் இல்லையா? கிறிஸ்துவர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லையா? தமிழ் தேசியத்தை பேசி தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருக்க வாய்ப்பு இல்லையா? திமுகவோ திகாவோ சேர்ந்த ஒரு நபர்கள் இருக்க வாய்ப்பு இல்லையா? 58 பேர் இறந்திருக்காங்க. 250க்கு மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறந்தவர்களுக்கு வராதவர்கள் கொன்றவனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னன்னு நம்ம பார்க்கணும். தேசியத்தை விடுங்க, அவங்க சராசரி அடிப்படையில் அவர்கள் யாருக்காக பேசுறாங்களோ, யாருக்காக நிக்கிறாங்களோ அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொண்டவனுடைய இறுதி ஊர்வலத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய மனநிலை பாருங்க. இவரை இஸ்லாமிய தலைவர் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணாரு? இஸ்லாமியத்துக்காக என்ன பண்ணாரு? ஏதாவது 1 லட்சம் பேரை படிக்க வச்சாரா இஸ்லாமியத்துல? இல்ல 1 லட்சம் நபர்களை அட்லீஸ்ட் சொல்றாங்களே சார், கொண்ட கொள்கையில் கடைசி வரை உறுதியாக நின்ற ஒரு வீரர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் ஒரு புகழ். அந்த அதுல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் இறந்துருப்பாங்க. அந்த 58 பேர்ல வந்து அதுலயும் அவங்களும் இன்க்ளூடா இருந்திருப்பாங்க. பட் கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்தேன்னு ரைமிங்கா எழுதியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். என்ன கொள்கை? அதுதான் என்ன கொள்கை? கொண்ட கொள்கையில் உறுதியோட இருந்தார். என்ன கொள்கை? அதுதான் சொல்றேன். இப்ப அவர்கள் வந்து சரி, நான் வந்து ஒரு இஸ்லாமியனுங்க, என்னுடைய மக்களுக்காக நிக்கிறேங்க, என்னுடைய மக்களை எத்தனை பேருங்க படிக்க வச்சா, எத்தனை பேருங்க முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த? எதுவுமே பண்ணல. குண்டு வச்சிருக்கேன், குண்டு வச்சதுல இஸ்லாமியனும் இறந்திருப்பான். யார் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வர வேண்டிய வருமானமும் வர வேண்டிய வாய்ப்பும் வந்தால் போதும் என்று நினைத்த ஒரு நபரை இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா இது தேசத்திற்கு ஆபத்தானது. இதை பார்த்து 4 பேர் நினைப்பாங்க, ஐயோ இப்ப வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கோயம்புத்தூர்ல இருக்குதுன்ற பயம் வருமா வராதா? இல்ல, ஒரு குறுக்கீடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இது ரொம்ப கொஞ்சம் அதிகமா நீங்க ரியாக்ட் பண்றதா உங்களுக்கு தோன்றியா? பிகாஸ் ஓகே, குற்றம் சுமத்தப்பட்டார், குற்றம் நிரூபிக்கப்பட்டது, அவருடைய இயக்கமே பொறுப்பேற்றுச்சு.
தண்டனையும் கொடுத்தாச்சு. இத்தனை ஆண்டு காலம் தண்டனை. ஏன்னா நம்ம ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளே கூட கொலை குற்றவாளிகள்னு சொன்ன பிறகு கூட இத்தனை ஆண்டு காலம் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, போதும் அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செஞ்ச தவிர ஒரு உணர்ந்திருப்பார் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கலாம்ல. இன்னமும் நீங்க ஏன் அவ்வளவு கோபமா பேசுறீங்க இதுக்காக? செஞ்ச தப்பு என்னதுங்க? அதாவது நான் வந்து ஒரு கோவத்துல ஒருத்தனை அடிச்சுட்டேன், ஒருத்தனை கொண்டுட்டேன்றது வேற. அப்பாவி மக்களை குண்டு வைத்து கொள்வது என்பது வேற. நீங்க அவர்களை வந்து ஆதரிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த எண்ணம் கொண்டவர்கள் வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர் வந்து ஒரு 10 வருஷம் பின்தங்கிச்சா இல்லையா? இதனால எத்தனை வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அவருக்கு வந்து ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டு காலம் வந்து சிறையில தான் இருந்தாரு. தண்டனையை அனுபவிச்சிட்டாரு. அவர் திருந்திருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. தண்டனை கொடுக்கறதே திருந்தறதுக்கு தானங்க. அதாவதுங்க, திருந்திட்டாரு, அவர் வந்து இறந்துட்டாரு, வீட்டுல யாரும் தெரியாம போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தா இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணாரு, தண்டனை அனுபவிச்சாரு, அவருடைய வாழ்நாள் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து போய் அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் பண்றாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஏதோ தேசத்திற்காக போராடி மடிந்த மாவீரனை போல இவ்வளவு பெரிய ரோட் ஷோ பண்றதுக்கான தேவை என்ன இருக்கு? எத்தனை ராணுவ வீரர்களுக்கு இத்தனை அரசியல் தலைவர்கள் போய் இறுதி அஞ்சலி செலுத்திருக்காங்க? எத்தனை ராணுவ வீரர்களுக்கு போயிருக்காங்க, எத்தனை வேளாண்மை செய்யக்கூடிய நம்மவர்களுக்காக போயிருக்காங்க, எத்தனை தொழிலதிபர்களுக்காக போயிருக்காங்க, இந்த தேசத்திற்காக தேசத்து மக்களுக்காக பாடுபடக்கூடிய எத்தனை பேர்களுக்காக இத்தனை அரசியல் தலைவர்கள் போயிருக்காங்க. ஒரு தீவிரவாதி குண்டு வச்சு அந்த குண்டு வச்சதற்கு பொறுப்பேற்றி குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த தண்டனையை அனுபவித்த ஒரு தீவிரவாதியின் மரணத்தை ஒரு பொது விழாவை போல் நடத்துவது தேவையா? இது மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு போய் கொடுக்கும்? அப்ப நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம்ல. பண்ணதுக்கு காசு வந்துருச்சு, ஜெயில போட்டாலும் நம்மளுக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு போராடுறதுக்கு ஒரு இயக்கங்கள் இருக்கு. செத்தா சொர்க்கம், அப்படி செத்ததுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு விஐபி போல ஊர்வலம் நடக்கும். அப்ப நான் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் சாதாரண மக்களுக்கு வருமா வராதா? அதற்குண்டான வாய்ப்பாக இது இருக்குமா இருக்காதா? அப்போ ஒரு பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அரசியல் தலைவர்கள் என்பவர் பொறுப்பா இருக்கக்கூடியவருங்க. மக்களுக்காக வந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அரசியல் தலைவர்கள். அப்படி பொறுப்பா இருக்கக்கூடிய நபர்கள் இதை கூட சிந்திக்காமல், அதாவது நான் ஃபர்ஸ்டே ஒரு கேள்வி கேட்டேங்க, அவர்களை பின்தொடரக்கூடிய நபர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? அந்த 58 பேர்ல இருந்திருப்பாங்களா இல்லையா? அப்ப செத்தவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கும் கொஞ்சம் அதீதமாக தான் தெரிகிறது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி அப்படின்றது வந்து முன்னாள் பிரதமர்னாலாம் விட்டுருங்க, கூட ஒரு 16 பேர் தமிழர்கள் செத்தாங்க. நிறைய பேருக்கு இப்போ அந்த அனுஷ்யா அப்படின்ற ஒரு போலீஸ் மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து பர்ன் ஆன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இன்னும் சஃபர் பண்றாங்க. பட் அப்படி இருக்கும் நிலையில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன பேரறிவாளன் அவர்களை வந்து முதல்வரே வரவேற்று கட்டி பிடிக்கிறார். இப்படி எல்லாம் இருக்குது. சோ இது ஒரு எக்ஸ்பெக்டட் தானே? நீங்க கொஞ்சம் அதீதமா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியாது. அதாவதுங்க, அதுல வந்து அவரு பொறுப்பேற்கல. நீங்க அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க தாங்க குண்டு வச்சோம், நாங்க தாங்க கொன்னோம்னு யாரும் பொறுப்பேற்கல. அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்டுச்சு, அவர்களை இவங்க விசாரிச்சாங்க, தீர்ப்புகள் வழங்கப்பட்டது, அது வேறு. இங்க நாங்க தாங்க வச்சோம்னு சொல்லி ஒரு இயக்கம் வந்து பொறுப்பேற்குது. அந்த இயக்கம் வந்து உருவாக்குவதற்கான நோக்கம் என்னங்க? அவர் அதுக்கு முன்னாடி என்ன வேலைங்க பண்ணிட்டு இருந்தாரு? இயக்கம் உருவாக்குவதின் நோக்கமே இதுதான். இதற்காகவே ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்களை வந்து ராடிகலைஸ் பண்ணி அந்த எண்ணத்தை வந்து அந்தந்த அடுத்தடுத்த தலைமுறைகளுடைய இதயத்தில் விதைத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நஞ்சை விதைத்தவர் இன்னைக்கு தலைவர் என்று சொன்னால், அப்ப மக்களுக்காக போராடுறவங்களுடைய பேர் நீங்க அதையும் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. இயக்கத்தை உருவாக்குனதே இதுக்காக தான். இந்த மக்களுடைய மனதில் இந்த நஞ்சை விதைத்தவர் இவர் தான். இப்படி ஒரு குண்டை, இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினு பொறுப்பேற்றவர் இவர் தான். குற்றம் சாட்டப்படல, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் இவர் தான். என்னைக்காவது மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரா? தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கோவையில பார்த்தா இது குண்டு வெடிப்பு ஒண்ணு நடந்துருச்சு, ராடிகலைஸ்ட் ஆறாங்க. குண்டு வெடிப்புக்கு பொறுப்பேற்றவர்கள் பெரிய ஹீரோ மாதிரி இப்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சமீபத்துல இதே மாதிரி இன்னொரு குண்டு வெடிப்பு அட்டம் நடந்திருக்கு. அது சிலிண்டர் வெடிப்பாக நம்ம தமிழக அரசு வந்து சொல்லி இருக்கிறாங்க.
சோ ஸ்டில் கோவை வந்து அந்த ரேடிகலைசேஷன் த்ரெட்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, என்னைக்குமே ஒரு ஒரு குற்றம் செய்த நபரை வந்து நீங்க வந்து ஒண்ணு தண்டிக்கணும், இல்லைன்னா நிராகரிக்கணும். இது பண்ணீங்க அப்படின்னா அந்த குற்றம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க குற்றம் செஞ்ச நபரை என்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அது அன்னைக்கு குற்றமா தெரியாது. புரியுதாங்க? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா RSS அடிப்படையில எனக்கும் வந்து உணர்வுகள் இருக்குங்க. என்னுடைய இறைவனை ஒருத்தர் திட்டாருன்னா சட்டப்பூர்வமா போவனா, இல்லைன்னா நான் ஆயுதத்தை எடுத்துட்டு போவனா? சட்டப்பூர்வமா தான் போகணும். அதுதான் சரியான வழியும். அப்ப ஆயுதம் எடுப்பது தப்பா, தப்பு இல்லையா? எதற்காக எடுத்தாலும் தப்பு தானே. அப்ப எடுத்தவர்களை, அதுவும் வந்து நீங்க நல்லா பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் செய்யுது. இவரை எனக்கு பிடிக்கல, இவரை எதிர்த்து நான் போராடுறேன்றது வேற, இவரை எதிர்ப்பதற்காக அப்பாவி மக்களை கொன்று குவிப்பேன்றது வேற. அப்ப இது எப்படிப்பட்ட மனநிலைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மனநிலை கொண்டவர்களை நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது சொல்லுங்க. சோ இது வந்து அடிப்படையான தவறு நீங்க எது நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் as a whole அவங்க எடுத்திருக்கிற ஸ்டாண்டே தப்புன்னு சொல்றீங்களா? இல்லை ஒருவேளை தமிழக அரசு இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் பண்ணக்கூடாது, செத்தது ஒரு தீவிரவாதி அப்படின்றது வந்து திமுக அரசு, தமிழக அரசாக இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை இது அடங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டமே தவறாக இயங்கி கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, நீங்க பாருங்க, திமுக தான் 1998 ஆட்சியில் இருந்தது. ஒரு தொடர் குண்டு வெடிச்சால் என்ன ஆகுங்க? இருக்கக்கூடிய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுமா, ஏற்படாதா? இப்போ அவங்க ட்ரை பண்ணும்போது யாருங்க ஆட்சியில இருந்தா? அப்ப அந்த நான் கோபப்படுவதை விட, பிற தேசியவாதிகள் கோபப்படுவதை விட அரசாங்கம் கோபப்படணும். என்னுடைய ஆட்சி காலத்துல உனக்கு பிரச்சனையா வந்து என்கிட்ட பேசு, நீ எப்படி குண்டு வைக்கலாம், அரசாங்கம் கோபப்படணும். நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க திமுகவை குற்றம் சாட்டல, நீங்க அதுக்கு பின்னாடி துணை போறீங்கன்னு சொல்லல. உங்களுடைய ஆட்சி காலத்துல ஒருத்தர் குண்டு வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு தானே முதல் எதிரி. நீங்க அவருடைய மரணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அறியாமையை நான் பாக்குறேன். இல்ல அறியாமைன்னு சொல்லாமா, இல்ல அவங்க கூட்டணி கட்சியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அவங்க எல்லாம் வந்து வீரர் தீரர் சூரன்ற அளவுக்கு பேசுறாங்க. சோ கூட்டணி கட்சிகள் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு அரசியலை நம்ம முன்னெடுப்பது தான் கரெக்ட் பிரஷர்ல முதல்வர் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அறியாமையா இல்ல பிரஷரா? அதாவது எந்த பிரஷர் இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கொள்கைக்காக வெற்றியை கூட விட்டு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறவன் தான் தலைவன். வெற்றிக்காக கொள்கையை விட்டு கொடுக்கிறவன் வந்து வியாபாரி. வியாபாரி கூட கிடையாது, இன்னும் பல வார்த்தைகள் சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து கொள்கையை விட்டு கொடுத்து வெற்றியை பெற்று என்ன பிரயோஜனம்ன்ற? பொதுவா நார்மலா யோசிச்சு பாருங்க, மனச்சான்று தொட்டு யோசிச்சு பாருங்க, குண்டு வைக்கிறது நாட்டுக்கு நல்லதா கெட்டதாங்க? தவறான, மிக தவறான ஒரு விஷயம். நாட்டுக்கு நல்லது பண்றேன் அப்படின்றதாங்க ஒரு அரசாங்கம் அமையப்படுது. அப்ப நாட்டுக்கு கெட்டது பண்பவனை எதிர்ப்பேன் அப்படின்னு தானங்க ஒரு அரசாங்கம் அமையப்படுது. அப்ப கெட்டது பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் நான் வந்து அவனை ஆதரிக்கிறேன், காரணம் எனக்கு பிரஷரு, அவர் எனக்கு சொந்தக்காரரு, பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு சொன்னா நான் தலைவனாக இருப்பதற்கு உண்டான தகுதி எனக்கு இல்லைன்னு அர்த்தம். பட் எனக்கு இங்க இந்த மாதிரி இந்த விஷயம் டைவர்ட் பண்றதுக்கு தான் அம்பேத்கர் விஷயத்த வந்து கையில் எடுத்துட்டாங்களா? அதாவதுங்க, அம்பேத்கர் அவர்கள் வந்து வாழும் காலத்தில் கொண்டாடியவர்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஆதரிச்சு யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை எதிர்த்தவர்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யார் எத்தனை மேடைகள் ஏறி அம்பேத்கர் அவர்களை ஒரு சார்போடு இணைக்க நினைத்தாலும் அது நடக்காது. மக்களுக்கு தெரியும் அம்பேத்கர் யார் என்று. அவர் பொது தலைவர், அத்தனை பேருக்குமான ஒரு தலைவர். அத இவர்கள் கையில் எடுக்காத வரையில் பிரச்சனை இல்லை. இவங்க கையில எடுக்க எடுக்க மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க, இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அது இவர்களுடைய அரசியலுக்கு நல்லது இல்லை, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதை திசை திருப்புவதெல்லாம்
நினைக்கிறீங்களா? அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னாவது புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னது வந்து ஒரு ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்டா தெரியலீங்களா உங்களுக்கு? அதாவதுங்க, அம்பேத்கருடைய பெயரை வைத்து நீங்கள் பயன்படுத்திக்க நினைக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. அம்பேத்கருடைய கொள்கையை நீங்க என்ன நிலைநிறுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அம்பேத்கர் அவருடைய பெயரை இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க தெரியாம இவங்க பண்ணிட்டாங்களா, இல்ல உண்மையிலே அமித்ஷா சொன்னது என்ன அப்படின்றது உங்களால கொஞ்சம் விளக்க முடியுமா? அமித்ஷா அவர்கள் வந்து எனக்கு அவரை பார்த்த வரையில் நான் சொல்வது, அவர் எந்த இடத்திலும் அம்பேத்கரை பற்றி இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு எல்லவும் கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அம்பேத்கர் அவர்களை பற்றி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கல்ல, நீங்க அம்பேத்கரை பின்பற்றி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அம்பேத்கர் வந்து மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் கிடையாதுங்க. புரிஞ்சுதுங்களா? அவரை பயன்படுத்திக்கிட்டு நீங்க லாபத்தை அடைவதற்கான ப்ராடக்ட் கிடையாது. அவர் தேசத்திற்கான தலைவர். அவரை பயன்படுத்தி லாபம் அடைவதை விட நீங்கள் இறைவன் புகழ் பாடினா, அட்லீஸ்ட் தொப்பா பாடினா கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அம்பேத்கர் போதும் புரியலங்க. இல்ல, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அம்பேத்கரை வந்து ஸ்பெசிபிக்கா இழிவுபடுத்துற மாதிரி எதுவும் தெரியல. பட் எல்லா ஊடகங்களும் அம்பேத்கரை இழிவுபடுத்திய விவகாரம் தான். விஜய் எல்லாம் கூட காரசாரமான ஒரு அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இழிவுபடுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவதுங்க, விஜய் அவர்கள் அப்படின்றதுனால நான் சொல்றேங்க, அவர் வந்து சிஏஏ அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றப்பட்டதுங்க. அந்த சட்டம் இயற்றப்பட்டதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் வழக்காடி இருந்தா பரவாயில்ல. இல்ல சட்டம் இயற்றப்பட்டதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோடுக்கு வந்து போராட்டம் நடத்தியிருந்தா பரவாயில்ல. சட்டத்தை நீங்க ஏற்றிட்டீங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ள வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சிஏஏ வந்து எதிர்த்தாலே தப்புங்களா உங்களுக்கு? சிஏஏ எதிர்க்கிறது தப்பு இல்லைங்க. நீங்க எதிர்க்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய முழு அதிகாரம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? சிஏஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டா இல்லையா? இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள விடக்கூடாதுன்னா, சிஎம்மா நான் இருக்கிறேங்க, நான் ஒரு சட்டத்தை ஏற்றிட்டேன். அந்த சட்டம் கோயம்புத்தூருடைய 23வது வார்டுல நான் நிறைவேற்ற விட மாட்டேன்னு ஒரு கவுன்சிலர் சொன்னா எப்படிங்க இருக்கும்? அப்ப அந்த கவுன்சிலருக்கு என்னங்க அறிவு இருக்கு? அது போலதானங்க இது. நீங்க ஒரு கவுன்சிலர் கூட விஜய்க்கு இல்லையான்னு கேக்குறது வந்து கொஞ்சம் ஹார்ஷாவே எடுத்துக்கிறேன். பட் அது சிஏஏவோட இதுவா இருக்கு. பட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவரை ஏற்றிருக்கிறாரு விஜய். அதாவது இந்தியான்றது வந்து எவ்வளவு முக்கியம்னு அம்பேத்கர் நினைச்சாரோ அந்த அம்பேத்கர் என்னத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய பெரியார், அதாவது இந்தியா எல்லாம் வெள்ளக்காரன் கையில இருக்கணும்னு சொன்ன பெரியார், இரண்டு துருவங்களையும் வந்து கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டிருப்பவர் விஜய் அவர்கள். அவர் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, எங்கள் கொள்கை தலைவரை திட்டுறது வந்து தப்புன்னு சொல்றது வந்து உங்களுக்கு கேலியாக தெரிகிறதா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் யாருங்க? அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்ட அமைப்பை இயற்றும் போது பல மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட தேசமாக இந்தியாவை காமிச்சாரா, இல்ல இந்தியா என்ற நாடு தன்னுடைய நிர்வாகத்திற்காக பல மாநிலங்களை உருவாக்கியது காமிச்சார்? இந்தியா என்ற நாடுக்காக பிரிச்சுக்கலாம். வேணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 32 மாவட்டங்களையும் 32 மாநிலங்களா கூட அறிவிக்கிற அளவுக்கு இந்தியா அப்படின்ற நாட்டுக்கு பவர் இருக்கு. அப்ப இந்தியான்றது நாடு, இதுதான் ரியாலிட்டி. இந்த நாடு நிர்வாகத்திற்காக மாநிலங்களை பிரிச்சது. புரியுதுங்களா? மாநிலங்கள் ஒன்றிணைஞ்சு தேசத்தை உருவாக்கல. இத ஸ்ட்ராங்கா முன் வச்சவர் யாருங்க? அம்பேத்கர் அவர்கள் தான். ஆப்வியஸ்லி அம்பேத்கர் அவரை பின்பற்றக்கூடியவர் இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு நாடே இல்லை என்று சொன்னால் அவருடைய முதல் வார்த்தைக்கே இவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுபவர்கள் தேசியவாதிகளாகத்தான் இருக்க முடியும். தேசியவாதிகளாக இல்லாதவர்கள் அவரை வைத்து ஆதாயம் தேட நினைப்பவர்களே தவிர அவரை பின்பற்றுபவர் அல்ல, அது யாரா இருந்தாலும். இல்ல, ஒருவேளை சப்போஸ் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருப்பவர்கள் கூட அம்பேத்கரை வந்து பின்பற்றலாமே. பின்பற்றுங்க. ஒடுக்குமுறைக்கு எதிராக இன்னைக்கு என்ன ஒடுக்குமுறை இருக்கு சொல்லுங்க. இப்போ வரைக்குமே நம்ம வந்து தவித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். நம்மளே என்ன சொல்றோம், திராவிட ஆட்சி வந்து 70 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் தீண்டாமை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றோம். தீண்டாமை அதாவதுங்க, இது வந்து ஒரு செக்ஷனாவே நான் உங்களுக்கு சொல்றேங்க. வர்ணம் இருந்து ஜாதிகள் வந்ததுங்க. வர்ணம் அப்படின்றது பாரதத்துல இருந்ததா? உலகத்துல வேற எங்கேயுமே இல்லையா? அப்ப எதுக்குங்க கால் மார்க்ஸ் வந்தாரு?
இல்ல வெவ்வேறு இடத்தில் அது இருந்தாலும் இந்தியாவில் அதை எதிர்த்த முகமாக அம்பேத்கர் இருக்காங்க. அதனால நாங்க அம்பேத்கரை வந்து பின்பற்றுறோம் அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. அம்பேத்கர் அவர்கள் இந்த வர்ணாசிரமத்தை பின் வந்தவர்கள் சரியாக அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இதை ஒரு 5 நிமிஷம் விளக்கமா எடுத்துக்கிட்டே நான் சொல்றேன். முதல் முறையாக உங்களுக்கு தெரியும் தமிழ்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு இருந்தது, திணைகள் இருந்தது. அதாவது காட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கோ இல்ல மலையில் இருக்கக்கூடிய மனிதனோ ஒன்னா சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்கல. கரெக்டா? அவங்க என்னைக்கு வந்து நிலத்துக்கு வராங்களோ அன்னைக்கு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த சமுதாயத்தை உருவாக்கும் போது ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, எனக்கு வந்து ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தின் வழியாக இந்த சமுதாய மேம்பாட்டுக்கு உழைக்கிறேன் அப்படின்றார். இன்னொருத்தர் வந்து எனக்கு நிர்வகிக்க தெரியும், நிர்வகிக்கிறது மூலியமாக புஜபல பராக்கிரமத்தின் மூலியமாக இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கோ என்ன பண்றது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கோ சப்போர்ட் பண்றேன்னு. மூணாவதா ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த வர்த்தகம் செய்வதன் மூலியமாக பொருளை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து நான் உடல் உழைப்பை கொண்டு அந்த உடல் உழைப்பால உற்பத்தியை பெருக்கி சமுதாய மேம்பாட்டுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த 4 பேர்ல யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர்? 4 பேரும் அந்த சமுதாயத்துக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த 4 பேரையும் யார் வந்து கையாளுறாங்களோ, யார் வந்து இவர்களை வந்து மானிட்டர் பண்றாங்களோ அவர்களை மன்னன் என்று சொன்னாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே இந்த சமுதாய மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இது யாரும் உயர்ந்தவர் இல்ல, யாரும் தாழ்ந்தவர் இல்ல. புரியுதுங்களா? பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கிடையாது. வியாசரை நம்ம வந்து கும்பிடுறோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வால்மீகியே கும்பிடுறோங்க நம்ம. பிறப்பின் அடிப்படையில் அப்படின்ற தத்துவத்தை ஏற்றிருந்தா அவர்களை கும்பிட்டுருப்போமா? அம்பேத்கர் அடிப்படை புரியலங்க. அம்பேத்கர் இதைத்தானே எதிர்த்தார். எதை எதிர்த்தார்? பிறப்பின் அடிப்படையில் உறக்க சொன்னாரு. அதாவது பிறப்பின் அடிப்படையில் பேதம் என்ற விஷயம் பாரத தேசத்தில் கிடையாது. இது வந்து பின்னாளில் வந்த நயவஞ்சகர்கள் உருவாக்கியது என்பதை உறக்க சொன்னவர் அம்பேத்கர். அவர் நினைச்சிருந்தா எனக்கு இந்து சமயம் வேண்டாம் என்று சொல்லி அவர் வேறொரு மதத்திற்கு போயிருக்கலாமா இல்லையா? போயிருக்கலாம்ல. அவர் எந்த மதத்தை தழுவினாரு? பௌத்த மதத்தை தழுவினாரு. அவர் தான் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதியிருக்காரு, யாரெல்லாம் இஸ்லாமியர் அல்லவோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர் அல்லவோ, யாரெல்லாம் பார்சி அல்லவோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பௌத்தம், சமணம் எல்லாம் இந்துக்களின் அங்கம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஆமாவா இல்லையா? அவர் இந்துத்துவத்தை எதிர்த்திருந்தால் அவர் ஏன் அதை எழுதியிருக்காரு? புரியலைங்க. இந்து மதத்துடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோளோடு தோளாக இருக்கக்கூடிய பௌத்த மதத்திற்கு அவர் தழுவி இருக்கிறார். ஆமா, அவர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்து சமயத்தில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய வர்ணாசிரம பேதத்தை எதிர்த்தார். புரியுதுங்களா? ஆனால் அது இந்த கலாச்சாரத்தில் இருந்தது இல்லை என்பதற்கு தான் உங்களுக்கு நிதர்சன உண்மையை காட்டும். எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இந்த வர்ணங்கள் இப்படிதான் உருவாக்கப்பட்டது. இந்த வர்ணங்கள் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்கூல்ல சொல்லி தந்தா டீச்சர், காலேஜ்ல சொல்லி தந்தா ப்ரொஃபசர், அதுவே கம்பெனில சொல்லி தந்தா ட்ரைனர். அப்போ ஒரே வேலையை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அந்த பேர் மாறுது இல்லையா? அது போலதான் ஜாதிகள் பின்னால வந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேதங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லைங்க. அரசியல்வாதிகள் தான் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அந்த பேதத்தை இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்களே தவிர சராசரியாக சாதாரண மனிதன் வந்து அந்த பேதத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரதத்துல மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பொய். இங்க எப்படி பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்கள் 4 வர்ணங்கள் இருந்ததோ இந்த சமுதாய கட்டமைப்பின் அடிப்படையில், நான் இப்ப சொன்னது போல யாரும் உயர்ந்தவர் அல்ல, யாரும் தாழ்ந்தவர் அல்ல, இந்த பேதங்கள் இருந்ததோ, செக்ரிகேஷன் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம், உலகம் முழுவதும் இருந்தது. அதை என்ன சொன்னாங்க? இங்க வர்ணம்னு சொன்னாங்க, அங்க கிளாஸ்ன்னு சொன்னாங்க. பிரீஸ்ட், நைட்ஸ், நோபல், பெசன்ட்ஸ். பின்னால வந்தவங்க என்ன பண்ணாங்க? அந்த பெசன்ட்ஸை வந்து அவங்களுடைய உயிரை உறிஞ்சி வேலை வாங்கினாங்க. அதை எதிர்த்து கம்யூனிசம் தோன்றுச்சு, கிளாஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவோம். அப்ப உலகம் முழுவதும் இந்த கட்டமைப்பு என்பது இயற்கையாக உருவாக்கப்பட்டது. இது வந்து நான் டிஸ்கிரிமினேஷன், இட்ஸ் அ செக்ரிகேஷன்.
இந்த செக்ரிகேஷனை யாரோ ஒரு சில பேர் வந்து தன்னுடைய சுயலாபத்திற்காக டிஸ்கிரிமினேஷனா மாத்திக்கிட்டாங்க. அது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் மாத்திருப்பாங்க. சோ இப்ப நீங்க சொன்ன அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா முதல் கொஸ்டின்ல இருந்து அடுத்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் வந்து பார்க்கும்போது அரசியல்வாதிகள் ஒரு இஷ்யூவை கரெக்டா ஹேண்டில் பண்றது இல்லை அப்படின்றத சொல்லுது. காரணம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஷா அவர்களுடைய மரணத்தின் ஊர்வலம் அப்படின்றது அரசியல்வாதிகள் ஒரு பொறுப்புடன் செயல்பட்டு இருந்தாலும் அதை தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது, அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசிய விவகாரமும் அரசியல் லாபத்திற்காக அரசியல் கணக்குகளுக்காக திரித்து கூறப்பட்டதாகுது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதியார் ஜாதி தலைவர் மாதிரி சில பேர் அதை இது பண்றாங்க. சோ இது எல்லாமே அரசியலை சுற்றி வரும்போது தமிழக அரசியல்ல குறிப்பாக என்ன மாற்றம் இருந்தால் சரியாக இருக்கும்? தமிழக அரசியல் எதை நோக்கி பயணித்தால் அடிப்படை மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? அதாவது தேசிய சிந்தனையையும் நம்முடைய மண்ணின் உண்மையையும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. இது சரியா நடந்துச்சு அப்படின்னு உடனே தேசத்திற்காக பண்ணிடலாம் அப்படின்ட்டு பல இடத்துல தமிழர்களின் நலனை விட்டு கொடுப்பது போலதானே இருக்கு. இல்ல தேசம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ரஸ் ஆயிக்கலாம் பரவாயில்ல. அது தேசம் அப்படின்னு வந்தாலே தமிழர்கள் நலன் அப்படின்றது சப்ரஸ் ஆயிடலையா? அதாவதுங்க இப்ப வந்து சமுதாய நலன்னா என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் அர்த்தமா? இல்ல நான் ஒரு ஏரியால இருக்கேங்க, என்னோட ஏரியாவுக்கு நல்லது பண்ண போறேன்னா என்னுடைய குடும்பமும் சேர்ந்து பயன்படுமா இல்ல என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுமா? பயன்படும், நிச்சயமாக பயன்படும். பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் வர்றதாகட்டும் இல்ல ஸ்டெர்லைட் கம்பெனி ஆகட்டும் எல்லாமே வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக ஸ்டெர்லைட், இந்தியாவின் வளர்ச்சிக்காக டங்ஸ்டன் அப்படின்றது தமிழகம் வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இந்த டாபிக் நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம பேசலாம். பட் தேசியம் அப்படின்னு வரும்போது அது தமிழகம் அதில் பாதிக்கப்படும் ரிசீவிங் எண்ட்ல அது இருந்தது அப்படின்னு தான் பாக்குறேன். அதாவதுங்க சில நிர்வாக பிழைகள் என்பது வேற, கொள்கை பிழை என்பது வேற. நிர்வாகத்துல பிழை இருந்துச்சுன்னா அதை ஒண்ணு கூடி உக்காந்து சரி செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த கட்டமைப்பு இருக்கு. நான் வந்து தேசிய கட்சிகளை பற்றி பேசல, தேசிய சிந்தனை பத்தி பேசுறேன். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கட்சியையோ ஒரு நபரையோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவர்களை எதிர்ப்பது விமர்சிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் என்ன காரணமாக இருந்தாலும் நீங்கள் தேசத்தை எதிர்ப்பதும் தேசத்தை விமர்சிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ரெண்டுத்திற்குண்டான வேறுபாடு தெரியாமல் இங்கு வாழ்வதே தப்புன்ற நான். நீங்க அரசியல் செய்யலாம் அப்படின்றது எவ்வளவு பெரிய பாவனை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த கட்சி பிடிக்கல, அவரை நான் விமர்சிக்கிறேன், எதிர்க்கிறேன், தப்பே இல்லை, விமர்சிங்க, எதிர்ங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டமே கொடுத்திருக்கு. ஆனால் தேசத்தை விமர்சிப்பேன், தேசத்தை எதிர்ப்பேன் என்ற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கலங்க. அது என்ன காரணமா வேணா இருந்துட்டு போகுது. அப்படி தேசத்தை எதிர்ப்பவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் தான். சில பேர் சொல்லால் எதிர்ப்பாங்க, சில பேர் சிந்தனையால் எதிர்ப்பாங்க, சில பேர் செயலால் எதிர்ப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி குண்டு வச்சு எதிர்ப்பாங்க. நீங்க சொல்லால் சிந்தனையால் எதிர்க்கும் போதே அதை முளையிலே கிள்ளி வெளியில இருந்தீங்க அப்படின்னா இந்த செயல்கள் நடப்படாது. அதைதான் நம்ம சொல்றோம். இதை சொல்லும் போது எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வந்து இதை பேசுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நான் சொல்றேங்க, ஒவ்வொரு தேசியவாதிக்கும் சொல்றேன், நம்மளை அனுப்பி வைத்தது ஆண்டவன். அவரா கூப்பிடுற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் கூப்பிட்டுட்டாருன்னா யாராலையும் தக்க வச்சுக்க முடியாது. நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை நல்வழிப்படுத்துவதற்கு எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரை எதிர்ப்பதற்கும் தயாராக நிற்க வேண்டும். சூப்பர் சார். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேசியிருந்தோம். லைக் பாஷா ஊர்வலத்தில் ஆரம்பித்து தேசியம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தொட்டு எப்படி தவறாக கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பேசணும். இறுதியாக தேசியத்தின் முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்தும் வகையில் இருந்தது. என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் எதையாவது கூற வேண்டும், எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லுங்க. அதாவதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஷா என்ற நபருடைய ஊர்வலத்தை பத்தி நான் சொல்றேங்க. ஒரு தீவிரவாதத்தை ஏற்ற ஒருவரை பார்த்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சொல்வதே தப்பு என்ன கேட்டா. ஏனால் அந்த சமுதாயத்தை சார்ந்தவருக்கும் அவர் இறப்பை தவிர வேற இழப்பை தவிர வேற எதுவுமே கொடுக்கல. அப்படிப்பட்ட நபரை ஆதரிப்பது என்பது தேசத்திற்கும் அவர்கள் எதற்காக யாருக்காக ஓட்டு கேட்கிறாங்களோ அந்த ஓட்டு போடக்கூடிய நபர்களுக்கும் எல்லாருக்குமான பிரச்சனை. நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் யோசிங்க, அவர்களை ஆதரிப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அந்த இறந்த 58 பேர்ல
தமிழ் தேசியத்தை ஆதரித்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. அன்னைக்கு இறந்த 58 பேர்ல இஸ்லாமியர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. அன்னைக்கு இறந்த 58 பேர்ல கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. அன்னைக்கு இறந்த 58 பேர்ல திமுகவும் திகாவும் சார்ந்த நபர்கள் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. அப்ப உங்களை ஆதரித்து உங்கள் பின்னடக்கக்கூடிய மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வாக்குகள் கிடைத்தால் போதும் என்று எண்ணக்கூடிய மனப்பாவம் ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நிகழ்வோடு இது முடிவுக்கு வர வேண்டும். தமிழகத்தில் மென்மேலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இதற்கு எவ்வளவு தூரம் பயணிக்கணும்னாலும் பயணிக்க தயார். சூப்பர் சார். இவ்வளவு நேரம் நாம் பேசணும், உண்மையிலே நேரம் போனதே தெரியல அப்படிதான் சொல்லணும். நேர்களே, சசிகரன் அவர்களுடைய நம்முடைய உரையாடல் பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு காஷ்மீரில் இந்த மாதிரி ஒரு கல்லெறிதல் சம்பவம் நடந்தாலோ, இல்லை அப்சல் குருவுக்கு நடந்த அந்த ஊர்வலம், சம ஊர்வலம், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக வைத்தறிச்சலா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து காஷ்மீர் பார்டருக்கு போயிட்டு நிறைய பேர் ராணுவ வேலையில பாக்குறாங்க. பட் ஒரு தமிழனாக இந்தியனாக ஒரு தீவிரவாதிக்கு இப்படி ஒரு ஊர்வலம் நடக்கிறதே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் நம்மளுக்கு இருந்தது. அதே மாதிரி ஒரு கொடுமையான காலம் தமிழகத்தில் வந்துவிடுமோ அப்படின்ற பயம் நமக்கு இருப்பதை இங்கே மறுப்பதற்கில்லை. அத்தகைய செயல்களை, அத்தகைய நாட்டிற்கு எதிரான சிந்தனைகளை முளையிலேயே கிளியேறிய வேண்டும் அப்படின்றதுதான் சசிகரன் அவர்களுடைய முதன்மையான கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் வர்ணாசிரமம் ஆகட்டும், ஜாதிய வேறுபாடுகளாகட்டும், அது அடிப்படையில் இந்தியாவின் மரபணுவிலேயே கிடையாது. சிலரின் சுயலாபத்தால் அது மாறிவிட்டது. அந்த சிலரின் சுயலாபத்தை எதிர்த்துதான் அம்பேத்கர் பேசியிருக்கிறார். அம்பேத்கரை எதிர்த்து அமித்ஷா அவர்கள் பேசவில்லை, அம்பேத்கருக்கு துரோகம் செய்தவர்களை எதிர்த்து பேசியிருக்கிறார் அப்படின்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விஜயை பற்றியும் நிறைய கூறினார். அது முக்கியத்துவமாக இல்லை அப்படின்றதால அதை சமரைஸ் பண்ண விரும்பவில்லை. கடைசியாக அவர் கூறிய மிக மிக முக்கியமான வார்த்தை, தேசத்திற்கு எதிராக யார் நின்றாலும் அவரை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்றது அவருடைய நிறைவு கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இது சசிகரன் அவர்களுடன் ஒரே இன்டர்வியூவாக இருக்க போவதில்லை. பல நேர்காணல்கள் அவருடன் நாம் பேச போகிறோம். அவருடைய கருத்துக்கள், தேசத்தை பற்றிய கருத்துக்கள், தேசிய சிந்தனைக்கான கருத்துக்கள் அப்படின்னு அவர் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமாக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்புறோம். நன்றி சார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.